ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்னைக்கு மலரின் பயணமாக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா டி நகர் தாங்க. லாஸ்ட் வீக் போட்டிருந்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு சிட் ஸ்கீம் செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி எல்லா பெனிஃபிட் உள்ள மாதிரி ஒரு சிட் ஸ்கீம் வந்து கடல்லே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு சிட் ஸ்கீம் வந்து இருக்குது. சூப்பரான பெனிஃபிஷியல் உள்ள ஒரு சிட் ஸ்கீம் தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இந்த கடையை தேடி வந்திருக்கேன். இது கூட ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு கமெண்ட் பண்ண கடை தான். ஸோ இந்த கடையை நேரில் பார்த்து இவங்களோட சிட் ஸ்கீம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நேர்லேயே போய் கேட்டு தான் உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேங்க. கடையை பார்த்துட்டு அங்கே கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இந்த கடையில் உள்ள சிட் ஸ்கீமை பற்றி சொல்லுங்கிறக்காக நேர்லேயே வந்திருக்கேங்க. இவங்க வந்து மோர் தென் 6 ஜென்ரேஷன்ஸாக இந்த நகைக்கடை வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்கங்க. இது வரைக்கும் நான் எந்த கடைக்கு போனாலும் நான் ஒரு யூடியூபர் அப்படின்லாம் நான் சொல்லிக்கிட்டதே கிடையாதுங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஜென்ரலாக போய் சிட் ஸ்கீமை பற்றி கேட்குற மாதிரி தான் போயிருந்தோம். அவங்களோட கஸ்டமர் சர்வீஸே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உள்ளே நுழைஞ்சதுமே நம்மளை உட்கார வச்சு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நான் சிட் ஸ்கீம் பற்றி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னதுமே டக்குன்னு பேம்ப்ளெட் எடுத்து வச்சு நமக்கு அந்த ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா 500லேருந்து 10,000 வரைக்கும் இருக்குது மேடம் சிட்டு ஸ்கீமு. ஓகே. இப்போ 500லேருந்து 2,000 பார்த்தீங்கன்னா இது வந்து 12 மந்த்து. ஏன் 12 மந்த்து கேட்டிங்கன்னா இது வந்து சின்ன அமௌண்ட்டு தானே, அதனால நாங்கள் 1 இயராக வச்சுருக்கோம். ஓகே. இப்போ நீங்கள் 2,000 சேர்றீங்கன்னா 12 மாதத்துக்கு 24,000 வந்துடும். இந்த சிட்டு ஸ்கீமில் வந்து எல்லாம் பணமாக தான் ஆட் பண்ணுவாங்க. ஓகே. இப்போ வந்து 24,000 வருதுன்னா நீங்கள் எடுக்க போகிற அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதை வந்து கிராம் ஆட் பண்ணி என்ன கிராம் வருதோ அந்த கிராம் நீங்கள் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் நகை எடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து ஜிஎஸ்டி மட்டும் கம்பல்சரி. ஓகே. இல்லை எனக்கு கோல்டு காயினாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா நாங்கள் 2,000 போனஸ் கொடுப்போம். ஓகே. 26,000 நீங்கள் கோல்டு காயினாக கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 5,000 10,000 இருக்குது பாருங்க, இது வந்து 6 மந்த்து தான். இது வந்து தமிழ்நாட்டிலே இருக்காது, நம்மகிட்ட மட்டும் தான் இந்த 6 மாதம். இப்போ எனக்கு வந்து இந்த 24,000 செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்கலாம். ஆனால் அன்னைக்கு கிராம் வெயிட்டுக்கு கன்வெர்ட் ஆகும், செய்கூலி சேதாரம் எடுத்துக்கலாம். இதுவே காயினா வாங்கினா 26,000க்கு அன்னைக்கு ரேட்டில் காயினா வாங்கிக்கலாம் நம்ம. ஆனால் அதுக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் கம்பல்சரி. வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி போடுவீங்க. ஓகே ஓகே ஓகேங்களா? அதே இந்த 5,000 10,000 அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து கிராமம் ஆட் பண்ணிவிடுவோம். அன்னைக்கு மந்த்தில் கிராமம் ஆட் பண்ணிவிடுவாங்க. டோட்டலாக 6 மந்த் முடிஞ்சு 7th மந்த்து எத்தனை கிராம் வருதோ அதுக்கு செய்கூலி சேரலாமல் நீங்கள் நகை எடுத்துக்கலாம். அது எவ்வளோ பெரிய வேஸ்டேஜ் நகையாக இருந்தாலுமே எங்கள்கிட்ட கிடையாது, நோ வேஸ்டேஜ். அதேமாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் காயினாக எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2,000 போனஸ் கொடுக்கும். 5,000 சுட்டுக்கு 2,000 போனஸ். ஓகே. 32,000 நீங்கள் கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10,000க்கு 4,000, 64,000 கோல்டு காயினாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதான் மேடம் இங்கே சிட்டு முடியாது. ஆனால் எல்லாத்துலேயுமே ஜிஎஸ்டி வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும், கம்பல்சரி கட்டணும். ஆமாம் மேடம், கம்பல்சரி. ஸோ இதுதாங்க அந்த சிட் ஸ்கீம். இதில் வந்து 500லேருந்து சிட் ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகுது. 6 மந்த்ஸ் தான் இது எல்லாமே ஸ்கீமு. பட் இந்த 500, 1000, 2000 இந்த மட்டும் 12 மந்த்ஸ் ஸ்கீமுங்க. ஸோ இது வந்து கிராம்ஸாக ஆட் ஆகாது, அமௌண்ட்டாக மட்டும்தான் ஆட் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஸ்கீமோட எண்டில் வந்து நீங்கள் சேர்ந்துருக்க அமௌண்ட்டுக்கு வந்து எந்த நகைனாலும் எடுத்துக்கலாம், செய்கூலி சேதாரம் இல்லாமல். ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வந்து வேணாம், எனக்கு நகையாக வேணாம், காயினாக தான் வேணும் அப்படின்னா அந்த ஒரு 1 மந்த் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த 26 இப்போ 12 மந்த்ஸ் வந்து 2,000 கட்டிட்டு வந்தீங்கன்னா 24,000 வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 போனஸ் தருவாங்க. இந்த 26,000க்கு நீங்கள் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் எவ்வளோ கிராம்ஸ் வருதோ அதை வந்து நீங்கள் காயினாக அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு வந்து நகையா இன்னும் கிராம்ஸாக ஆட் ஆகணும் அப்படின்னா மினிமம் 5,000ங்க. 5,000, 10,000 இந்த 2 இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஆட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மந்த் நீங்கள் பணம் கட்டுறது வந்து உங்களுக்கு கிராம்ஸாக ஆட் ஆகிக்கிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 6 மந்த்ஸ் கட்டுறப்ப ஒரு 30,000 சேருது அப்படின்னா அந்த 30,000க்கு மதிப்புள்ள நகை எடுக்கிறப்ப நீங்கள் வந்து எந்த செய்கூலி சேதாரம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை, என்ன நகைனாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஆன்டிக் கலெக்ஷன் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அந்த கலெக்ஷன் எடுக்கிறதுனா கூட நீங்கள் வந்து எந்த செய்கூலி சேதாரமும் கொடுக்க தேவையில்லை. அது கூட ஒருத்தவங்க வந்து ஆர்டர் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிட் ஸ்கீம் முடிஞ்சு அவங்க ஆர்டர் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சிட் ஸ்கீம் பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு இருக்கப்பே வந்து கடையில் வந்து ஒருத்தவங்க சிட் ஸ்கீம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நகை வாங்க வந்திருந்தாங்கங்க. ஸோ அப்போ தான் வந்து நான் அந்த கடையில் இருக்க கடைக்காரங்கள்ட்டையும் சரி அங்கே இருக்கவங்கள்டையும் சரி நான் வந்து ஒரு மாதிரி சேனல் வச்சுருக்கேன். ஸோ அங்கே ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டனால தான் உங்கள் கடைக்கு வந்து நான் வந்து சிட் ஸ்கீம் பற்றி கேட்கவே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ அவங்க வந்து அவங்களோட ரிவ்யூவை சொன்னாங்க. ஸோ அதை தான் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டான்னு கேட்டப்ப அவங்க கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு நீங்களே நேரில் கேளுங்கங்க இப்போ. ஹாய் மேம், உங்கள் நேம்? என் பேர் மாலா. ஓகே, நீங்கள் இங்கே ஏஆர்சி வந்து எவ்வளோ வருஷமாக தெரியும் உங்களுக்கு? எனக்கு 2 வருஷமா தெரியும். ஓகே, நீங்கள் இங்கே சிட் ஸ்கீம் போட்டிருக்கீங்க, இப்போ முடிஞ்சிருச்சோ? ஆமாம், முடிஞ்சிருச்சு. எத்தனை மந்த் ஸ்கீம் போட்டிருந்தீங்க மேம்? 6 மந்த் ஸ்கீம் தான், அது முடிஞ்சிருச்சு. கரெக்டாக இருக்குது. அது முடிஞ்சதுனால அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, முன்ன போட்டது அதுவும் 6 மந்த்ஸ் தான் போட்டிருக்கேன். ஓகே ஓகே, அது முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போட்டிருக்கேன், அது முடிஞ்சது. இப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் மந்த்லி 5000. ஓ, ஓகே ஓகே ஓகே, சூப்பர் மேம். இதுக்கு முன்னாடி போட்டது காயினாக எடுத்தீங்களா இல்லை நகையாக தான் எடுத்தீங்க? உங்களுக்கு இங்கே இதுக்கு முன்னாடி நகை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களாங்க? அங்கே தான் பண்ணுவீங்க. ஓகே, எப்படி இருக்குது குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு? இது வந்து உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏஆர்சி மயிலாடுதுறை ஓகே ஓகே, அவங்களுக்கு என்ன அதில் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் வந்து குவாலிட்டி. ஓகே, இங்க சென்னையில எங்கேயுமே கிடைக்காது இந்த குவாலிட்டி. உண்மை அதான், சொல்ல உண்மையாவே அதான். அதுக்காக மட்டும்தான் நாங்க இங்க வரோம். ஸோ ப்ளஸ் வந்து இங்க சர்வீஸ் பண்ற இந்த காம்பினேஷன் இவங்களெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, நமக்காக நல்லா பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அந்த பாஸ்புக் வாங்கி பார்த்தப்ப 5000 ருபீஸ்க்கு கிராமாக தாங்க ஆட் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட 4 கிராம்ஸ் 300 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆயிருந்தது. ஸோ அவங்க சொன்னாங்க லாஸ்ட் மந்த்தே வந்து எங்களுக்கு ஒரு ஸ்டட்டு வேணும்னு சொல்லி நாங்கள் இது ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஸோ அது இன்றைக்கி வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அதை தான் வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது மெச்சூரிட்டி ஆகும் இல்லைங்களா, அதுக்குள்ள நம்ம ஆர்டர் கொடுத்துட்டா நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, ஸோ அதோட ஈக்குவலாக நமக்கு பிடிச்ச நாங்கள் அந்த நேரத்தில் வந்து பிடிச்ச நாங்கள் தேவை இல்லையா, நம்ம ஆர்டர் பண்ணி எடுத்துட்டோம். முன்னாடியே ப்ரியராக ஆர்டர் பண்ணி எடுத்துட்டோம், ப்ரியராக அது பிடிச்சதே எடுத்துட்டோம். ஓகே ஓகே, சூப்பர் மேம். ஸோ இந்த சிட் ஸ்கீம் போக இங்கே வந்து ஒரு டெய்லி ஸ்கீமுமே இருக்குங்க. அதாவது 200 டேஸ்க்கு நம்ம தொடர்ந்து வந்து 50 ருபீஸ் அல்லது 100 ருபீஸ் 500 1000 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் கட்ட முடியுமோ அதை வந்து டெய்லி கட்டிக்கிட்டே வரணும் நம்ம. ஸோ 200 டேஸ்க்கு தொடர்ந்து கட்டிக்கிட்டே வரணும். இப்போ 50 ருபீஸ் கட்டுறீங்கன்னா போனஸாக வந்து 500 ருபீஸ் கொடுக்குறாங்க. 100னா 1000, 200னா 2000, 500னா 4000 கொடுக்குறாங்க. 1000 கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 8000 போனஸாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த போனஸ் அமௌண்ட்டே சேர்த்து அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகுதோ அதுக்கு வந்து நம்ம செய்குலி சேதாரம் இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். இது போக எல்லா சிட் ஸ்கீமுக்குமே இவங்கக்கிட்ட கிஃப்ட் இருக்குங்க. ஸோ அவங்கக்கிட்ட கோல்டு காயின்ஸ் வந்து 100 மில்லிகிராம்லேருந்தே வச்சுருந்தாங்கங்க. 100 மில்லிகிராம், 200 மில்லிகிராம், 500 மில்லிகிராம் அந்த மாதிரி வந்து காயின்ஸும் வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ ஒரு இந்த 100 மில்லிகிராம்ஸ்லாம் எவ்வளோ வந்தது அப்படின்னா இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு 750 ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. எல்லாத்துலேயுமே அந்த 22K 916 அந்த இது வந்து இருக்க தான் செஞ்சதுங்க. 1 கிராமுக்கு மேலே போகிறப்ப தான் அந்த ஹால்மார்க் சிம்பிள் அதெல்லாம் நமக்கு வந்து தெரியுது. இந்த ரொம்ப சின்ன மைன்யூட் காயினில் வந்து 916 தான் இருக்குது. ஸோ காயினை வந்து திரும்ப கொடுக்குறப்ப அப்படியே எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. ஸோ நம்மக்கிட்ட ஒரு 750 ருபீஸ் இருந்தாலே போதுங்க, நம்ம வந்து ஒரு சின்ன 100 மில்லிகிராம் காயின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ காயின்ஸ்க்கெலாம் இங்கே வந்து 2% வந்து எக்ஸ்ட்ரா போடுறாங்க, ப்ளஸ் 3% ஜிஎஸ்டிங்க. ஸோ கலெக்ஷன்ஸுன்னு நீங்கள் பார்க்குறப்ப வந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்துட்டு இப்போ ஒரு கலெக்ஷன் பார்த்தேன் நான். ஸோ அது வந்து அவங்க வந்து ஒரு 8 சவரனில் சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதே மாடலில் வேணும், ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராம் கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க 15 to 20 டேஸ் நம்மகிட்ட டைம் சொல்கிறாங்கங்க. டைம் சொல்லிவிட்டு அதுக்குள்ளே நமக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க வந்து 140 இயர்ஸாக இந்த தொழிலில் தான் இருக்காங்க. இவங்க வந்து பெரிய பெரிய கோயில்களுக்கு வந்து தேர் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. தங்க ரதம், வெள்ளி ரதம் அந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காதா சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோஸும் அவங்க கடையில் நிறையா மாட்டியிருந்தாங்க. திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, சமயபுரம், மதுரை, திருவேற்காடு, வடபழனி, திருவண்ணாமலை அந்த மாதிரி போய்கிட்டே இருந்ததுங்க. ஸோ அந்த மாதிரி கோயில்களுக்கெலாம் நிறையா செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கீழே வந்து கோல்டு செக்ஷனும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வெள்ளி செக்ஷனும் வச்சுருந்தாங்கங்க. ஸோ இவங்கக்கிட்ட வெள்ளி கலெக்ஷனும் நல்லா தான் இருந்தது. ஸோ எனக்கு இவங்கக்கிட்ட வந்து அந்த சிட் ஸ்கீம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஸ்கீம் தான், அதனால் நம்ம 6 மந்த்ஸுக்குள்ளே வந்து ஆட் ஆகிற கிராம்ஸை வந்து செய்குலி சேதாரம் இல்லாமல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதே ஒரு பிக் பெனிஃபிட் தான். அதுலேயும் நமக்கு பிடிச்ச கலெக்ஷனை வந்து நம்ம காமிச்சோம் அப்படின்னா அதே மாதிரி செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க.
ஸோ இங்கே நகைகள் பார்க்கும் போதுலே பின்னாடியே நான் வந்து அதில் வந்து சீல் இருக்கா, ஹெச்யூஐடி, ஹால்மார்க் சிம்பல்லாம் இருக்கான்னு செக் பண்ணியிருந்தேங்க. ஸோ ஒரு சின்ன டாலராக இருந்தால் கூட அதுலேயும் அதெல்லாம் வந்து இருக்க தான் செஞ்சது. ஸோ இங்கே ஒரு அழகான முருகன் டாலரும் பார்த்தேங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அது மாதிரி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். பட் அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நாமினலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறையா இதுக்கு நான் கேட்குறப்ப 12%, 15% அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த முருகன் டாலர் தாங்க ரொம்ப அழகாக இருந்தது. கிட்டத்தட்ட 9 கிராம்ஸ் 10 கிராம்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த சிட் ஸ்கீம் இங்கே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. பட் இவங்கள்ட்ட ஆப்லாம் இல்லை. இவங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுவாங்க. இங்கே உள்ள சிட் ஸ்கீம் டீட்டெயில்ஸ், அந்த பேம்ப்ளெட் எல்லாமே வாட்ஸ்அப் பண்ணி விடுவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கு வந்து அதை கண்டிப்பாக நீட்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்கங்க. ஏன்னா நான் வந்து இந்த கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து சிட் ஸ்கீம் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன் நான். அவங்க வந்து கேட்ட மறு நிமிஷமே நமக்கு வந்து ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையுமே சென்ட் பண்ணாங்க. சென்ட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்லேயே நமக்கு கால் பண்ணி அதை வந்து எக்ஸ்ப்ளைனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பண்ணப்போ தான் நான் சொன்னேன், இல்லை சார் நான் வந்து நேரில் பார்க்காம என்னால் டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க உடனே லொக்கேஷனும் ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்க. கண்டிப்பாக நேரில் வாங்க மேம், ஸோ நாங்களும் அதை தான் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த ஒரு ஹாரம் கூட வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. செமி ஆன்டிக்கில் ரொம்ப அழகாக ஃபினிஷிங் இருந்தது. ஸோ இந்த ஹாரம் வந்து கிட்டத்தட்ட 8 சவரன் இருக்குங்க. ஸோ இதுவுமே அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி கொடுத்தது தான், அதை வச்சு தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த மைன்யூட்டாக நிறைய அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ஸ் ப்ரேஸ்லெட்டுங்க. 1 சவரன், 1.5 சவரன், 2 சவரனுக்கே ரொம்ப அழகழகான டிசைன்ஸ்லாம் இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒன்று போட்டு பார்த்தாங்க. நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 சவரன் சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்ததுங்க. பட் 1.5 சவரன் தான் கிட்டத்தட்ட 1,00,000 வந்துடுதுங்க. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு செய்கூலி சேதாரம்லாம் கொடுத்து வாங்கணுன்னா ஒரு 1,00,000 தாராளமாக நமக்கு செலவாகுது. ஸோ நிறையா ஸ்டட் கலெக்ஷன்ஸு, ஹாரம், அதுக்கப்புறம் தாலி, முகப்பு செயின் வச்சது, இந்த மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்ததுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்க ஷோ பண்ணி வச்சுருக்கிற பீசஸை விட நிறையா வந்து உள்ளேருந்து எடுத்து காமிக்கிறாங்க நமக்கு. இது போக நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதையும் கொண்டு வாங்க, நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து சில்வரில் ஆன்டிக் ஜுவல்லரிஸ் இருக்குல்ல, அந்த கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் வச்சுருந்தாங்கங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதையும் ஒரு பார்வை பாருங்கள் மேம், என்னென்ன கலெக்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறையா ஆன்டிக்கு சிலைகள், அதுக்கப்புறம் வேல், அதுக்கப்புறம் நிறையா சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் கொடுக்குறதுக்குன்னே நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்கங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறி போகிறப்பே அந்த தங்க ரதம் அவங்க செஞ்சுருந்தது, அந்த ஓனர்ஸ் வந்து இவங்க தான் ஓனர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கடைக்கு. அவங்க வந்து இது வந்து கிருஷ்ணகிரியில் உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செஞ்ச தங்க ரதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அவங்களோட அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் அவங்க அப்பாவோடது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லா ஃபோட்டோஸும் அங்கே வந்து மாட்டியிருந்தாங்க. இது எல்லாமே அவங்க பரம்பரையில் செஞ்ச தங்க ரதங்கள், வெள்ளி ரதம், அதே மாதிரி சாமி உட்காந்து ஊர்வலம் போகிறதுக்கு உரிய அந்த வாகனங்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதே மாதிரி சாமி சிலைக்கெலாம் வந்து அந்த தங்க கவசம், வெள்ளி கவசம்லாம் மாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி பொருட்களும் நிறையா பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி போட்டிருந்தாங்கங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்குறப்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்தது. பட் இங்கே வந்து இந்த கடை வந்து 4 இயர்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுமே எனக்குமே தெரியலங்க. என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இப்போ சொன்னனால தான் எனக்கு வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது, இங்கே உள்ள சிட் ஸ்கீம் நல்லாயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல போய் தான் எனக்கும் தெரிஞ்சது. ஸோ எனக்கு இது வந்து ஓகேவாக தாங்க இருந்தது. ஸோ மேலே வந்தால் நிறையா கிஃப்டிங் ஐட்டம்ஸ்க்கு நிறையா இருந்தது அவங்கக்கிட்ட. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 200, 300 ருப்பீஸ்லேருந்தே நம்ம வந்து வெளியில் வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறையா கிஃப்டிங் ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறம் இந்த விளக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த விளக்கில் வந்து மேலே உள்ள அந்த திரி போடுற இடம் மட்டும் வெள்ளியில் இருக்கும். ஸோ இதே மாதிரி என்கிட்ட ஒன்று இருக்குது. சரவணா ஸ்டோர்ஸில் வந்து வாங்கியிருந்தேன் நான். ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சரவணா ஸ்டோரில் அதே மாதிரி ஒரு விளக்கு வாங்கியிருந்தேன் நான்.
ஸோ நான் இங்கே வந்து ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்காக ஒரு சின்ன காயின் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கு எப்படி செய்கூலி சேதாரம் எல்லாம் எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிற பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இங்கே சிட் ஸ்கீமும் நான் ஆரம்பிச்சிருக்கேங்க. அது என்ன சிட் ஸ்கீம் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்படின்னா தான் நீங்கள் பார்க்குற வீடியோ வந்து இன்னும் நிறைய பேரை போய் ரீச் ஆகுங்க. ஸோ அவங்களும் இதனால் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆன்டிக் காமதேனு தாங்க. இந்த காமதேனு வந்து வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னம்னா நமக்கு சகல செல்வங்களும் நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு. இது வந்து கோமாதா கிடையாது. கோமாதாங்கிறது வந்து பசு மடியில் பால் குடிக்கிற மாதிரி இருக்கும். இதாவது கிடையாது. நம்ம வியூவர்ஸ்க்காக நான் கண்டுபிடிச்ச இந்த கடையை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதை கிளியர் பண்ணி விட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.